வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 30/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை ஒன்றுமில்லை. ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:03. கரணம் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 5:32 வரை. அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:56 வரை. திருவோணம் பின்பு அவிட்டம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:56 வரை. திருவாதிரை பின்பு புனர்பூசம். மேஷராசி நேயர்களே, பணியில் கௌரவங்கள் கூடும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். பொருள் வரவுகள் தாராளமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி கௌரவங்கள் கூடும். பரணி நிம்மதியான நாள். கிருத்திகை நல்ல முடிவுகள் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். பொருள் வரவுகள் மேலோங்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். மனதளவில் மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நிம்மதியான நாள். ரோஹிணி ஆர்வமும் ஏற்படும். மிருகசிரேஷம் மாற்றங்கள் உண்டாகும். மிதுனராசி நேயர்களை, பணியில் லாபமான நிலை ஏற்படும். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். பேச்சுக்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. குழப்பங்கள் வந்து நீங்கும். கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்படவும். வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கூடும். விவேகத்துடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மிருகசிரேஷம் அனுபவங்கள் கிடைக்கும். திருவாதிரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். புனர்பூசம் வளமான நாள். கடகராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். ஆதரவுகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் கௌரவங்கள் கூடும். பூசம் வளமான நாள். ஆயில்யம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். உடன் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். பிள்ளைகளினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலமான நிலை உண்டாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். ஆர்வமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். மகம் ஆர்வம் ஏற்படும். பூரம் நிம்மதியான நாள். உத்திரம் வளர்ச்சிகள் கூடும். கன்னிராசி நேயர்களே, வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் உண்டாகும். சொந்த பந்தங்களினால் ஆதாயங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல்கள் கிடைக்கும். சாதகமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் ஆதாயங்கள் கிடைக்கும். சித்திரை அலைச்சல்கள் கூடும். துலாம் ராசி நேயர்களை, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பாராத பொருள் வரவுகள் உருவாகும். சிந்தனைகள் அதிகமாகி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வீட்டில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். கௌரவங்கள் மேலோங்கும். உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி பிரச்சனைகள் தீரும். விசாகம் வளமான நாள். விருச்சிகராசி நேயர்களே, பேச்சு திறமையால் வளமான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பிள்ளைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். மற்ற ஊழியர்களிடம் கௌரவங்கள் மேலோங்கும். பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் அனுகூலங்கள் ஏற்படும். அனுஷம் நினைத்தது நிறைவேறும். கேட்டை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும். உடன் இருப்பவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். உத்தியோகத்தில் ஆதரவுகள் கூடும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் மகிழ்ச்சியான நாள். பூராடம் நட்புகள் கிடைக்கும். உத்திராடம் தன்னம்பிக்கை ஏற்படும். மகர ராசி நேயர்களை, தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பொருள் வரவுகள் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிரச்சனைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம்
மஞ்சள் நிறம். உத்திராடம் நிம்மதியான நாள். திருவோணம் பிரச்சனைகள் தீரும். அவிட்டம் குழப்பங்கள் நீங்கும். கும்பராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். கௌரவங்கள் கூடும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மைகள் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அவிட்டம் ஆர்வமான நாள். சதயம் நினைத்தது நிறைவேறும். புரட்டாதி அலைச்சல்கள் கூடும். மீனராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் கூடும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புரட்டாதி மாற்றங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி சந்தர்ப்பங்கள் கூடும். ரேவதி வளர்ச்சிகள் உருவாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.